வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜராஜனை பற்றி ஒரு லேடி அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து பழி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இவ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப அந்த லேடி வந்து கையில வச்சிருக்கிற செயின் எடுக்கிறாங்க. எடுத்து இங்க பாருங்க, இது அவர் பொண்டாட்டியோட நெக்லஸ். இவரு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து செலவுக்கு வச்சுக்க சொன்னாரு. ஆனா எனக்கு பிடிக்கல. இத நான் வித்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னாச்சு அப்படின்னா, எத்தனை நாள் நான் வந்துட்டு இதை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அவரு கொடுக்கறத. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் இன்னைக்கு அவருக்கு நீங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியிலே வந்து கேட்டாதான் எனக்கு நியாயம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் நேரா வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவர் நல்லவரே கிடையாது. இவர் ரொம்ப தப்பானவர். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இப்ப நீங்க நியாயத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நீ ஏதோ நெக்லஸா காமிக்கிறதுக்காக நான் அவர் மேல அவ்வளோ பெரிய பழிய போற்ற முடியுமாமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரோட காலில் ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த அம்மா தான் சொல்லுதுல இவரை தெரியும் அப்படின்னு. என்ன நீங்க எல்லாரும் அந்த அம்மாவோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருமா, உனக்கு நாங்க நியாயம் வாங்கி கொடுக்குறோம். இங்க பாருங்க, ராஜராஜனோட காலில் மச்சம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. அப்போ கூப்பிட்டு பார்க்க முடியாது, அவருடைய காலில் மச்சம் இருக்கு. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் அதிர்ச்சியாகி வெளியில வந்துட்டு, இந்த அம்மா சொல்ற மாதிரியே அவரோட காலில் மச்சம் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. இவ யாருடைய பேச்சையோ கேட்டுக்கிட்டு தான் இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ள, நான் அப்படிப்பட்டவனே கிடையாது. என் ஈஸ்வரிக்கு நான் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, யோ போதியா, உன்னோட நாடகத்தை நிப்பாட்டு. நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத எங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா மட்டும் உன்னோட இந்த கேவலமான புத்திய மட்டும் நிரூபிக்காம இருந்திருந்தா இந்நேரம் உன்ன மாதிரி ஆளை நாங்க பூஜையில உட்கார வச்சிருப்போம். அந்த கடவுள் எங்களை தண்டிச்சிருப்பாரு. நல்ல வேலை, கடைசி நேரத்துல நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு உன்னை இந்த பூஜையில உட்கார வைக்க மாட்டோம். இங்க பாருங்க ஊர் தலைவரே, இந்த மாதிரி ஒரு ஆளை எதுக்கு இனிமே நீங்க பூஜையில உட்கார வைக்கிறீங்க? இவனை பூஜையில உட்கார வைக்க விடவே கூடாது. இவனை பூஜையிலேருந்து எந்திரிக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ராஜா வந்துட்டு நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, நான் இந்த பூஜைக்காகலாம் சொல்லல. ஆனா உண்மையாவே நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை. நான் என்னைக்குமே என் ஒய்ஃபுக்கு எந்த விதத்துலயும் துரோகம் பண்ண மாட்டேன். என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அவளுக்கு நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன். தயவு செஞ்சு என் மேல இவ்வளோ பெரிய பழி போடாதீங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, யோ போது நிப்பாட்டியா, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது தான் இந்த அம்மா சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உன் மேல தப்பில்லை அப்படின்னு சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைக்கிறியா அப்படின்னு. அப்ப ராஜா நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, மாப்பிள்ள, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல மாப்பிள்ள, நான் அப்படிப்பட்டவன் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. அந்த சூழ்ச்சி என்ன அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, ஒருத்தர் மேல நம்ம என்ன ஏது அப்படின்னு விசாரிக்காம டக்குன்னு பழி சொல்றது ரொம்பவே தப்பு. அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. மாமா மேல எந்த தப்புமே இல்லை, அவர் ஒரு நிரபராதி அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருவேளை மாமா மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க விருப்பப்படி யாரை வேணும்னாலும் இந்த பூஜையில உட்கார வைக்கலாம். ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நாங்க ஒரு நாள் டைம் கொடுக்குறோம். சிவனாண்டி சொல்றாரு, என்னையா இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறீங்க? இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பிறகு அவனுக்கு நீங்க டைம் கொடுக்கறது ரொம்பவே வேஸ்ட் அப்படின்னு. அப்போ நம்ம ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாரு சிவனாண்டி, உனக்கு வந்துட்டு ஈஸ்வரி அம்மாவோட குடும்பத்தையே பிடிக்காது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீ ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தி எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மாதிரி தம்பி வந்துட்டு ஒரு நாள் டைம் கேட்டிருக்காரு. அவர் கண்டிப்பா
என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிப்பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நன்றியா என் மேல வந்துட்டு நம்பிக்கை வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன். அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாதான் நான் வீட்டுக்கு போக முடியும். என் பொண்டாட்டி என்னை சந்தேக பார்வையில பார்த்தா என்னால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது மாப்பிள்ள அப்படின்ட்டு நேரா கோவிலுக்கு போறாரு. அப்போ ரோஹிணி, ரேவதி எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க கோவில் பூஜையில உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, உங்க மேல எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்ப்பா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு, என் பொண்ணுங்க என் மேல நம்பிக்கையா இருக்காங்களே அது போதும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா மாமா உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதாரத்தோட நிரூபிச்சிருவாரு, நீங்க தைரியமா இருங்க அப்பா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சரிம்மா அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போயிட்டு அந்த லேடியை பார்த்தீங்க பாரு, நீ சொல்றதுல ஏதாவது ஒண்ணு பொய்யா இருந்துச்சு, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னால முடிஞ்சதை போய் பார்த்துக்கோ, எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்தது உண்மை, நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பார்த்துக்கலாம், யாரு சொல்றது இங்க உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சிவனாண்டி நேரா அந்த லேடியை பார்த்து, சூப்பர், நீதான் அந்த சந்திரா அனுப்புன ஆளா அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, ஆமாய்யா, நான் தான் வந்துட்டு சந்திரா அனுப்புன ஆளு, நான் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு வெளிநாடு போயிடுவேன், ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி ஓகே, நீ போயிட்டு அடுத்த பிளான் என்னமோ அதை பண்ணு அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த லேடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. முத்து சொல்றாரு, மவனே சூப்பர் பிளான்டா, இந்த பிளானை வச்சு எப்படி அந்த அந்த ராஜராஜா பூஜையிலே உட்கார முடியாதபடி ஸ்டாப் பண்ணிட்ட, இது எல்லாமே மருமவளோட திட்டம் தானே அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, எப்படியாவது சந்திரா வந்துட்டு நான் பூஜையில உட்காரணும், கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு அவ ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கா, ஸோ அதுதான் இது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ நம்ம முத்துவும், சரிடா மவனே, எப்படியாவது நீ பூஜையில உட்காந்துட்டு அந்த டிரைவர் பயலோட குடும்பம் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாம போயிட்டாலே போதும், இதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நம்ம எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. அதே நேரத்துல சிவனாண்டி வந்துட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, என்னங்க ஆச்சு, நான் சொன்ன மாதிரியே பிளான் எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் சந்திரா, நீ இந்த மாதிரி பிளான் பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பரா அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நிரூபிச்சாச்சு. ரொம்பவே வந்துட்டு அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து போனான், அவனை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க நீங்க எப்படியாவது அந்த கும்பாபிஷேகத்துல உட்காரணுங்க, அதுக்காக தான் நான் இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, கும்பாபிஷேக பூஜையில உட்கார போறது நீங்க தான். அது மட்டும் இல்ல, அவன் மேல இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கல்ல, அக்காவுக்கு மட்டும் அவன் மேல இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவனை இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டா. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையனும் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, நான் போய் அக்கா காரிக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா எதுக்கும் பார்த்து பேசு, ஏன்னா ஈஸ்வரி அவ புருஷன் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கா, ஒருவேளை நீ அவ புருஷனை பத்தி தப்பா சொல்ற அப்படின்னு உன்னை கூட ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் அக்காக்காரி என்னை எதுவும் சொல்ல மாட்டா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்காட்ட போறாங்க. அக்கா அக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடியாச்சு, ஏண்டி இப்படி வந்துட்டு நீ ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு வர, என்னடியாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த கோவில் பூஜையில என்ன நடந்துச்சு தெரியுமா, அவ்வளோ பெரிய அவமானம், அதுவும் நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம் நடந்துருச்சுக்கா. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி சொல்ற. சந்திரா சொல்றாங்க, அக்கா மாமா இருக்கிறல்ல, அவர் இத்தனை நாளும் உனக்கு ரொம்பவே நேர்மையோட இருக்காரு அப்படின்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவரு உனக்கு நேர்மையாவே இல்லக்கா, அவரு உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற. சந்திரா சொல்றாங்க, அக்கா உன்னோட நகையில ஒன்னு தேடி பாரு, அதுல ஒரு நகை காணாம போயிருக்கும் அப்படின்னு.
ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ போய் பாருக்கா அப்படின்னு. உடனே ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாங்க. போய் பார்த்தா ஈஸ்வரிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நகையை காணும். அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இதுல இருந்த நகை எங்கடி, ஒரு நகையை காணுமே அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். உன் புருஷன் இருக்காருல்ல, என் மாமா, அவரு உன் நகையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு லேடி கிட்ட கொடுத்துருக்காரு. அது எத்தனை வருஷ பழக்கம்னு தெரியல. இன்னைக்குதான் அவரை பத்தின உண்மையே வெளியில வந்திருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏடி சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா, அவரு ரொம்ப நல்லவரு, உனக்கு 30 வருஷமா நேர்மையா இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவரு தேவையில்லாம ஒரு லேடி கூட தொடர்புல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள செயினை கொண்டு போய் அந்த லேடி கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த லேடி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கோவில் பூஜையில மாமா போய் உட்காரும் பொழுது அந்த லேடி அத்தனை பேருக்கு முன்னாடி, மாமா வந்துட்டு அவர் வந்து என்னை வச்சிருந்திருக்காரு, இது மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த லேடி வந்து நிக்கிறா தெரியுமா. இது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்துச்சு தெரியுமா. அது மட்டும் இல்ல, அந்த செயினை ரோகிணி பார்த்து, ஆமா இது அம்மாவோட செயினு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடி சொல்ற அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, மாமா இப்படி கேவலமானவரா இருப்பாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, கேவலமானவருன்னா நீ என்ன சொல்ற. சந்திரா சொல்றாங்க, அக்கா உனக்கு புரியலையா, அந்த லேடிய உன் புருஷன் வச்சிருந்திருக்காரு இத்தனை வருஷமா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி சந்திராவை பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற, நான் என்னக்கா தப்பு பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவரு எனக்கு எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். 30 வருஷமா நாங்க 2 பேருமே சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அவரு என்ன மீறி எந்த பொய்யும் சொன்னதே கிடையாது. அவர் என்கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதையும் கிடையாது. அப்படி இருக்கையில அவரு எனக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்றியா, இங்க பாரு, இந்த மாதிரி வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லிடாத அப்படின்னு. அவரு எந்த அளவுக்கு எனக்கு உண்மையா இருக்காரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு ஒருத்தி சொல்றா அப்படிங்கிறதுக்காக நான் என் புருஷன் மேல சந்தேகப்படுவேனா, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் என் புருஷனை பத்தி ஏதாவது என்கிட்ட தப்பு சொன்னா அவ்வளோதான். அந்த சிவனாண்டி வேணும்னா அப்படி இருப்பான், பல பெண்களோட தொடர்புல இருப்பான். ஆனா இவர் என்னைக்குமே அப்படி துரோகம் பண்ணதும் கிடையாது, துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு மேல அக்கா காரிக்கிட்ட அவரை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா கண்டிப்பா நமக்கு தான் ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, சரிக்கா, நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் போல, கண்டிப்பா மாமா இப்படியெல்லாம் தப்பு பண்றவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க, பாவம் அவர் மேல யாரு இப்படி பழி போட்டது, யாரு இப்படி பழி போட்டாலும் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி சரியான கோவத்துல இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, அவர் இப்ப கண்டிப்பா வீட்டுக்கு வரமாட்டாரு, அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரமாட்டாரு அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க ராஜா வந்துட்டு ரொம்ப சோகத்தோட உட்காந்துருக்காங்க. சுத்தி அவங்க பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி போயிட்டு நேரா அவங்க புருஷனை பார்த்து என்னங்க அப்படின்னு சொல்ல, ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து ஈஸ்வரியோட கையை பிடிச்சி, ஈஸ்வரி, நான் அப்படி பண்ற ஆளே இல்லை ஈஸ்வரி, என் மேல எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய பழி போடுறாங்க ஈஸ்வரி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த லேடி கண்டிப்பா நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துல உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ அனுப்பிவிட்ட ஆள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. கண்டிப்பா அவ எதுக்காக வந்திருக்கா, ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரூபிச்சு உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் நிரூபிக்கிறேன், இங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டியோ அப்படின்னு நினைச்சு எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு, நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டதை பார்த்த பிறகுதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜாவும் சரி ஈஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.